நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பேஷ்வா ஆட்சி. அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ யார் யார் வந்து பேஷ்வா அப்படின்னா வந்து முதன்மையான அல்லது பிரதம அமைச்சர் அப்படிங்கிற பேரில் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பேஷ்வா யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா பாலாஜி விஸ்வநாத். இவர் 1713 1820 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இல்லையா. இவருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கனோஜ் ஆங்கிரே அப்படிங்கிறவர் தான் மேற்கு கடற்கரையில் மறுசக்தி வந்து தளபதியாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த உள்நாட்டு கலவரம் நடந்தபோது தாராபாய் அவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. உடனே இந்த பாலாஜி விஸ்வநாத் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் இவர் மூலமாக வந்து எடுத்து சொல்லியே வந்து அவரோட சப்போர்ட்டை வந்து இவங்களுக்கு வந்து மாற்றுறாங்க. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப விசுவாசமாக இருந்தார். இவருக்கு அப்புறம் வந்து யார் வராங்கன்னா இவரோட பையன் வந்து முதலாம் பாஜிராவ் வந்து வராரு. இவர் வந்து 1820 1840 வரைக்குமே வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இந்த முதலாம் பாஜிராவ் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் குஜராத் மன்னர், ஹைதராபாத் நிஜாமு, அதுக்கப்புறம் வந்து இவர் மால்வாவினுடைய ராஜபுத்திர மன்னர், இவங்க 3 பேர் வந்து இருந்தார். அதே மாதிரி வந்து பந்தல்கண்டு அதை வந்து முகலாயர்கிட்ட வந்து கைப்பற்றி கொடுத்தனால அந்த பகுதியை சேர்ந்த அரசர்களுக்கு வந்து இவருக்கு வந்து 1/3 பங்கு நிலத்தை வந்து தாராளத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் யாருன்னா திரிம்பக்ராவ் அப்படிங்கிறவர் 1831. இவரை வந்து பரோடா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தபாய் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்த போரில் வந்து தோற்கடிச்சு கொண்டுட்டாங்க. அதே மாதிரி வாரணா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுவுமே உங்களுக்கு வந்து 1731 தான். ஸோ திரிம்பக்ராவ் கொல்லப்பட்டது வாரணா ஒப்பந்தம் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து 1731 தான் வந்து நடந்திருக்கு. இந்த வாரணா ஒப்பந்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொல்கப்பூர் அதனுடைய சாம்பாஜி அவரை வந்து என்ன பண்ணுறாங்க நெருக்குதல் அளிக்கப்பட்டது இறைமை வந்து இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுதான் வந்து வாரணா ஒப்பந்தத்தில் வந்து நடந்திருக்கு. இதுதான் வந்து இவரோடது. இது மட்டும் இல்லாமல் தானே சால்சன் போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து இவங்க வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு வந்து தக்கான பகுதியில் வணிகம் செய்கிறதுக்காக வந்து உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து யாருன்னா முதலாம் பாஜிராவ் வந்துட்டு அந்த எதை கைப்பற்றிருக்காங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாலாஜி பாஜிராவ். இவர் 1840 இவர் வந்து ஒரு நானா சாஹிப் அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இவர் வந்து நிர்வாகத்தில் வந்து சிறந்தவங்க, நிதி நிலைமையும் வந்து நல்லா மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1839 வந்து சந்தா சாஹிப் இருக்கார். ஆற்காடு நவாபுடைய மருமகன். இவர் வந்துட்டு திருச்சிராப்பள்ளி கைப்பற்றிட்டு தஞ்சாவூரே வந்து கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது இவர் வந்து பீஷ்வா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய மைத்துனர் வந்து ரஹோஜி போன்ஸ்லே வந்து அனுப்பியிருக்காங்க. அவர் போய் இவங்க எல்லாத்தையும் வந்து முறியடிச்சிட்டு தோஸ்தலி தான் வந்து நவாப் வந்திருக்கார். அவரை கொண்டுட்டு சந்தா சாஹிப்பையும் வந்து ஜெயிலில் போட்டார். ஸோ அதுக்கப்புறம் பேஷ்வா வந்து வேற ஒரு பொருளை பிஸியாக இருக்கும்போது முகமது அலி திரும்ப வந்து ஆற்காடை கைப்பற்றார். ஸோ அந்த டைமில் சதாசிவராவ் போயிட்டு அதை திரும்ப கைப்பற்றிட்டார். ஆனால் இவங்களால வந்து திருச்சியை கைப்பற்ற முடியலை அப்படிங்கிறத